130 கோடி மக்கள் வாழ்ற இந்தியாவில் கிட்டத்தட்ட 55%, அதாவது 75 கோடி பேர் இளைஞர்கள் தான் அப்படின்னு UNDP இந்திய அறிக்கை சொல்லுது. அதே அறிக்கை உலகத்தில் 60 கோடி இளைஞர்கள் கான்ஃப்ளிக்ட் அஃபெக்டட் நேஷன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ்ல வாழ்றாங்கன்னு சொல்லுது. இந்த பிரச்சனைகள்னால அதிகமா பாதிக்கப்படுறதும் இளைஞர்கள் தான். பல இடங்கள்ல இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறதும் அதே இளைஞர்கள் தான். வளர்ந்து வர நாடுகள் இருக்கிற 87% இளைஞர்கள் தவறான அரசியல் பொருளாதார கொள்கைகள்னாலையும் தரமற்ற கல்வி, மருத்துவ வசதிகள் போன்றவற்றாலும் பாதிக்கப்படுறாங்கன்னு இந்த அறிக்கை சொல்லுது. ஒரு நாட்டோட இளைஞர்கள் ஆரோக்கியமான மனநிலையில் இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும், வளர்ச்சி பாதையை முன்னெடுக்கும். இது மூலமா என்ன சொல்ல வரோம்னா 2020க்குள்ள உலகத்திலேயே அதிகமாக இளைஞர்கள் வாழும் நாடாக இந்தியா இருக்கும். கிட்டத்தட்ட 720 யூனிவர்சிட்டிஸ், 38,428 கல்லூரிகள்னு நம்ம மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இந்தியாவின் இளைஞர்கள் கையில் உலகத்தின் எதிர்காலம் உள்ளதுன்னு பல அறிக்கைகள் சொன்னாலும் இந்தியாவில் இருக்கிற மாணவர்களோட மனநிலை என்ன? இந்த நாத்தம் ட்ரெயின்ல கொமட்டுதுரா. இனிமே காட்டாங்கலத்தூர்லேயே காலேஜ் இருந்தாலும் பைக்ல தான் மச்சா போறோம். என்ன இதுக்கே அப்படின்ட்டு எங்க ஏரியால ட்ரைனேஜ் வந்து காவா தண்ணிலாம் வீட்டு உள்ள வந்துச்சு. கார்பரேஷன் காரெல்லாம் என்ன பண்றானே தெரியல. பைக் வாங்கிட்டியா? எஸ்டா, ஐ காட் பிக் பைக். லைசென்ஸ் இருக்கா? Hey, what you speaking? My daddy எவ்வளோ பெரிய ஆளு. He called officer Sag. Then I got that license da. சூப்பர் ப்ரோ. இதே மாதிரி உங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸ்ல விசா வாங்குறோம், US போறோம், டாலர் சம்பாதிக்கிறோம், கிரீன் கார்டு வாங்குறோம், அந்த ஊர்லயே செட்டில் ஆகும். நாடா அது பேப்பர் தோணதா கொலை போராட்டம் எழுச்சின்னு. I don't know where is the country is going to. இந்த வீடியோக்கு தான் டெல்லி MMS நம்பர் 1ல இருக்கிற ட்ரெண்டிங்ல மனசாட்சியே எல்லாம் எடுத்திருக்கான். இவனெல்லாம் என்னடா பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம லைஃபை மட்டும் பார்த்துட்டு நாம செட்டில் ஆனா போதும். நீங்க ஒன்று நோட் பண்ணீங்களா? இங்க எல்லாமே கொஞ்சம் தப்பா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் யார் காரணம்னே தெரியல. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் காரணம். எல்லாம் இந்த ஆஃபீஸஸ் தான். சிஸ்டம் தான் யா. சொசைட்டி தாங்க காரணம். இப்போ முடிவா என்னதான் சொல்ல வர? கவர்மெண்ட் தான், சொசைட்டி தான், லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான், ஆஃபீஷியல்ஸ் தான், கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் தான், சிஸ்டம் தான், லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அத்தாரிட்டிஸ் தான், ஆஃபீஷியல்ஸ் தான், சொசைட்டி தான், சிஸ்டம் தான், லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆஃபீஷியல்ஸ், சொசைட்டி தான், சொசைட்டி தான், அதிகாரிகள் தான். சென்னையில் பட்டா கத்தியுடன் சுற்றி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவி அனிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு இடங்களில் மாணவ மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம். உங்க எல்லாரையுமே வாழ்க்கையில, முக்கியமா படிப்புல ஒருத்தன் கடந்து தான் வந்திருக்கணும். நானும் அப்படிதான். சின்ன வயசுல உங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கினேன். கொஞ்ச நாள் போச்சு, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல உங்களை மாதிரி வேஷம் போட்டு ப்ரைஸ்லாம் வாங்கினேன். ப்ராஜெக்ட்ஸ், எஸ்ஏஸ், லெக்சர்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சொன்னதை உணர்ந்து படிச்சேனா, உணர்ந்தேனா, உணர்த்தினேனா தெரியல. இது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம். நீங்க சொன்னதை படிக்காத இடம் இல்லை. ஆனா உண்மையா கத்துக்கிட்டோமா? வெறும் பேச்சில் மட்டும்தான் இருக்கு. நீங்க சொல்லிட்டு போன நாங்க படிச்ச அந்த விமன் ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ரீடம்
இன்னமும் ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையை வாழ சொல்லுதியா? இன்னும் இங்க நிறைய கனவு வெறும் கனவாவே மட்டும்தான் இருக்கு. இன்னும் பல பேர் இங்க கனவு கூட காண விட மாட்டேங்குது அந்த சமுதாயம். தாம் படிக்க வேண்டிய புக்கியே அது என்னன்னு கூட தெரியாம வயிற்று பொழப்புக்காக வித்துட்டு தான் இருக்காங்க. நீங்க யாருமே உங்க தனிப்பட்ட பிரச்சனைக்காக போராடவே இல்லையே. நாளைய சமுதாயமான எங்களுக்கு தானே போராடினீங்க. ஆனா நாங்க எனக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி போராடினோம். வீதியில இறங்கி வந்து கத்துனோம். மாற்றத்துக்காக வெள்ள தேடினோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவே இருக்காதான்னு தோணுச்சு. எங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு கோபம் இருந்துச்சு. நடக்கிற தப்ப தட்டி கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம நின்னோம். ஒரு பதிலே இல்லாம ஒட்டு மொத்தமா உடஞ்சோம். எதிர்த்து என்ன பண்றதுன்னே தெரியாம. இப்போ நம்ம ஊர்ல பரபரப்பா பேசப்பட்டிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களோட போராட்டம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கிறதுனால அரசாங்கம் அதை கலைச்சிட்டே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கலைஞ்சு போனதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு கூட தெரியாத சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பதில் இல்ல, போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு. சோ தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களோட பாதை எப்படி இருக்கும், நாளைய சமுதாயம் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மீன்வைல் அடுத்து நிறைய தம்பி டீ போராட்டமா? அச்சமில்லை அச்சமில்லை. நானும் இப்படிதான் நிறைய போராட்டம் பார்த்துருக்கிறேன், நிறைய போராட்டம் போயிருக்கிறேன். என்ன பாக்குற, உங்க வயசுல உங்களோட மாசு நாங்க. ஒரு தலைமை பின்னாடி போய் அவன் நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவான்னு நம்பி 5 வருஷம் போறானே, அவன் ஏமாத்திட்டான். சரி, இன்னொரு தலைமை பின்னாடி போய் அவன் நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவான்னு 5 வருஷம் போறானே, அவனும் ஏமாத்திட்டான். கடைசியில எங்களுக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கே தெரியாம போயிடுச்சுப்பா அவனுங்கள. ஆனா நீங்க பரவாயில்ல, உங்ககிட்ட படிப்பு இருக்கு, வயசு இருக்கு, எங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒத்துமை உங்ககிட்ட இருக்குப்பா. எது சரி எது தப்புன்னு நீங்க பகுத்தறியலாம், 4 பேரை வழி நடத்தலாம். இப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எதையுமே ஒழுங்கா பண்ணலன்னு நமக்கெல்லாம் கோபம் வருதா இல்லையா? வருது இல்ல? அப்ப நமக்கு அப்புறம் வரவன் அதே மாதிரி நம்மள பார்த்து கோபப்படக்கூடாதுன்னு யோசனை ஏன் வரல சொல்லு? டேய், இதேண்டா கீழே போட்டு வச்சிருக்கீங்க, இதுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. இந்த புடி, கழுத்துல மாட்டு புடி தம்பி. இந்த போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு கத்துவீங்களே, மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும், அந்த மாற்றம் நீயா இருந்துட்டு போ. டேய், நீ என்ற முகத்தை சோகமா கீழே போட்டு உட்காந்துருக்க, நிமிர்ந்து உட்கார். ஸ்டூடெண்ட் அப்படி கெத்தா இருக்கணும். மாத்தணும்னா மாறணும் தம்பி. இன்றைய மாணவன் நாளைய மன்னவன், நேற்றினை மாற்றிட நீ வா. நீங்க சொன்னதெல்லாம் நடைமுறையில உண்மையா பயன்படுத்தி வாழ்க்கைக்காக படிக்கணும்னு புரிஞ்சுது. என்கிட்ட இருக்க கோவத்தை ஆக்கப்பூர்வமான திசையில செலுத்தணும்னு தோணுச்சு. அப்பதான் என்கிட்டயே ஒரு பதில் இருக்குன்னு தோணுச்சு. தோற்றாலும் வென்றாலும் நின்றாலே போதும், நம்பிக்கை இருந்தாலே கைகூடும் யாவும். தோற்றாலும் வென்றாலும் நின்றாலே போதும், நம்பிக்கை இருந்தாலே
நேற்றினை மாற்றிட நீ வா வா. அந்த பதில் என்னோட அடையாளம், மாணவன்ற அடையாளம். என்கிட்ட ஒரு ஆயுதமும் இருக்கு, என் படிப்பு. எப்போ நீங்களாம் நான் எனது என் வாழ்க்கைங்கிறத தாண்டி இந்த மண்ணுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் போராடுறதுக்கு வீதிக்கு வந்தீங்களோ அப்பவே நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்கடா. ஆனா இது போதாது. ஒரு போராளிய அதிகாரி பார்த்திருப்பான், ஆனா ஒரு போராளியே அதிகாரியா மாறினதை பார்த்திருக்காங்களா? பார்க்கணும், மாறணும், மாத்துங்க. நீங்க வாங்கடா. Students, your time starts now. நேற்றினை நேற்றினை நீ மாற்று, தாய்மொழி தமிழதை நீ போற்று, புது புது சரித்திரம் படித்திட படித்திட தினம் ஒரு விதிமுறை உருவாக்கு. நேற்றினை நேற்றினை நீ மாற்று, தாய்மொழி தமிழதை நீ போற்று, புது புது சரித்திரம் படித்திட படித்திட தினம் ஒரு விதிமுறை உருவாக்கு. கல்வியே நம் ஆயுதம், நாம் கற்பதினால் தான் பிறந்திடும் புது யுகம். கருணையில் தான் மானிடம், ஒரு மாணவன் நினைத்தால் மாறிடும் சரித்திரம். சாதி மதமினம் பிரிப்பவர் சிறியார், பகுத்து அறிபவர் அனைவரும் பெரியார். கல்வி கற்றவர் மனதால் வலியார், சரியது தவறது சீராய் அறிவார். தூற்றுவார் நம்மை தூற்றட்டும், போராடுபவனுக்கு அவமானம் பூமாலையே அவரை சிதறித்து காட்டட்டும். புரட்சியாளனுக்கு பேர் புகழ் தேவையில்லை, ஆயுதனுக்கு அறிவு இருக்கு, மகளிர் சிந்தனையை பெருமைப்படுத்து. புரட்சி என்பது நீதியில் இல்லை, மாணவர் மனிதரும் நீதியில் இருக்க. நம்முடன் இருக்கட்டும் 1000 படை, நம்முடன் இருப்பது மாணவர் படை. சூப்பர் தம்பி, நல்லா புல்லரிக்கிற மாதிரி பேசுனீங்க. கேட்டால் ரிபல்ஸ் சொல்லிக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் சாத்தியமா? பேசுறது யாருனாலும் பேசலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் யாராவது செஞ்சுருக்கீங்களா? உலகத்திலேயே சிறிய செயற்கைக்கோள் அப்படின்னு பேர் வாங்கிய கலாம் சாட் தயாரித்த வானரை படை. இந்த ட்ரிபிள் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ரோட்டில் ஒரு நாள் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை ஒரு கலரிங் புக்கை எங்கள் கையில் கொடுத்துச்சு. EFI பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவில் மட்டும் 8 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 83 நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கோம். அந்த புக்கு அப்புறம் தான் யோசிச்சோம், எங்க கிட்ட இருக்க வேண்டிய புக்கு இல்லை, அந்த குழந்தை கிட்ட இருக்க வேண்டிய புக்குன்னு. Bandicoot is basically a robotic machine. It does all the tasks that a man needs to do inside the manhole. 1900க்கும் மேற்பட்ட யாசகளை சந்திச்சு அதில் 193 நபர்களை நாங்கள் மாற்றி அவங்க வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கோம். வருட வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்க அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைங்களை தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்க வைக்கிறதுக்கான சட்டம் தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் செக்ஷன் 12(1)(c). இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்தில் எல்லாருக்குமே தரமான கல்வி போய் சேரணும் அப்படின்ற ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் பயணிக்கிறது தான் பூமி. நாங்கள் இப்போ ரொம்ப அப்படியே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் சொல்லுவோம், ட்ரிபிள் இந்த சொசைட்டியில் நிறையா மாற்றுது அப்படின்னு. என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் வெற்றி காண முடியும். So don't look for opportunity, don't use your education just to survive. Use your education to something transform the world. தனக்கிருக்கும் சக்தியை மீறி இந்த சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றம் காண வேண்டும் என முயற்சிக்கும் எண்ணற்ற இளைஞர்களில் ஒரு சிலரைத்தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் இந்திய துணைக்கண்டத்தின் தனித்துவம். பல தேசிய இனங்கள் ஒற்றுமையுடன் வாழும் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் ஒவ்வொரு இனக்குழுவின் தனித்துவத்தையும் போற்றி பாதுகாத்து மதிப்பளித்து புறம் பேசி நம்முள் பிரிவினை செய்பவரை புறக்கணித்து நம் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லுங்கள். தெளிந்த நல்லறிவோடு நன்மை தீமையை பகுத்தறியும் பக்குவத்தை அடைய கல்வி அவசியம். மாணவர்களே, நீங்கள் இந்த சமுதாயத்தில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வர உங்கள் கல்வியே வழிவகுக்கும். உங்களை நாடுகிறது இந்த நாடு. நினைவில் கொள்ளுங்கள், இன்றைய மாணவன் நாளைய மன்னவன். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.